இல்லை. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த குத்திலி பை வாழ் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. குத்திலி பை மக்கள்னாலே செம மாசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? உங்களை பத்தி 4 வரியில கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். சொல்லுமா? அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்குது? உண்மையிலேங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, சில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேன்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஊரா சாப்பிட்டா ஆயிட்ட குண்டா, நீ கறி புடிச்ச டண்டா. நடுவர்களே, என்ன கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ன பேச்சு? எதிரணில இருந்து வந்து குடும்ப முன்னேற்றத்திற்கு காரணம் ஆண்களுடைய உழைப்பு தான் பேசுறாங்கல்ல. உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் சார் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்கள் இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையும் இருட்டா போயிடும். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மொண்டாத்துல கல்யாணத்தை முடிக்கும். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே புருஷன். உண்மையிலே சார், பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் ஒரு தெம்பு. அவங்கள நம்புங்க, வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. எப்படி இருக்கும் வாழ்க்கை? அவங்கள நம்பும் பொழுது வாழ்க்கை எப்படி தெரியுமா மகிழ்ச்சியா இருக்கும்? அப்படியே தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் சார். நிறைவேறுமா? கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா? என் சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடியசை நாட பந்தலின்றி போதுமா? உண்மையிலேங்க சார், பெண்கள் குடும்பத்துல இருந்தாதான் சார் வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். உண்மையிலே ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு சார். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா சார். ஆண்கள்னு சொல்லுங்க. ஆண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டல. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்கக்கா. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டுது. ஒவ்வொரு குடும்பமும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா பெண்கள் எங்கனால நடுவர் அவர்களே? ஆண்கள் சொன்னா உதடு ஒட்டல, குடும்பத்திலையும் ஒட்ட மாட்டோம். பெண்கள் சொல்லும் போது உதடு ஒட்டுது, குடும்பத்தையும் ஒட்டி இருக்கும். ஆமா சார். இப்ப நான் சொல்றத நீ சொல்லு. கொழுந்தியா? மரியாதையா சொல்லு. கொழுந்தியா? கொழுந்தியா உதடு ஒட்டுதா? இல்லையே. உதடு மட்டும்தான் ஒட்டாது. அவ்வளவுதான் பேசு. உண்மையில சார் இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, உண்மையில இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு. அப்படியே எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அப்படியே பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். அப்படியே ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்புராக்கு நாரும், பல நாள் பள்ளி தக்கமா பல்லு கூட நாரும்.
நாத்த பிடிச்ச குரூப் நீங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், எஸ், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் என் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது, இல்லாட்டினா நாரி போயிருக்கு. பெண்கள் பக்கம் போனா இது மணக்குது, ஆண்கள் பக்கம் போனா பிராந்தி நாரும், சிகரெட் நாரும். அப்படி சொல்லக்கூடாது. பீடி வாசனை வரும், வாசனை சிகரெட் ஸ்மெல் வரும், ஸ்மெல் வருது, பிராந்தி மணக்கும், மணக்குதா. 250 ஓவா போட்டு குடிச்சிருக்கு. நாரும்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நாட்டுல என்ன சொல்றாங்க, என்ன குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். மதுப்பிரி சக்கரை வியாதி வந்தவன இனியவன், சோம்பேறிய பொருள் விரும்பாதவன், திருடனே பொருள் விரும்புறவன், பொம்பளை பொறிக்க லேடிஸ் விரும்பி, மஞ்சுநாதன நல்லவன், அபுசார ரொம்ப நல்லவன், எங்க கௌதமி சார். உண்மையிலே சார் நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார், சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க சார் இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகை சார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். நன்றிங்க. முருகன் அருளால நீங்க 100 வயசுக்கு மேல வாழணும்னு எங்கள் சார்பா வாழ்த்துறோம். நன்றிங்க சார். நீ எத்தனை வயசு வரை வாழணுங்கிறத உங்க ஒப்பாட்ட போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ என்னையோட வராத, என்னை விட லேட்டா ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு வா, அவரை கூட்டிட்டு வா. நீ என்னோடய வந்துரு. அங்க ஆள் தேவைப்படுது, இவனோட வராத, கீபோர்டு போச்சிருவேன். உண்மையிலேங்க சார் எங்க பெண்கள்லாம் அழகா இருக்காங்க பாத்தீங்களா? ஏன் தெரியுமா எங்க பெண்கள் நாங்களாம் அழகா இருக்கோம்? ஏன் அழகா இருக்கீங்க? உண்மையிலே நாங்களாம் பெண்கள்லாம் நாங்களாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம் சார். ஏன் தெரியுமா பெண்கள் நாங்களாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன்? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல, நாங்க வாட்டில போயிட்டே இருப்போம். உண்மையிலே பெண்கள் பொறுப்புள்ள அப்படின்னு 2 பேரும் என்ன பேச்சு பேசினாங்க. உண்மையிலே சார் இவங்க 2 பேரும் வீட்டுல மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு இவங்க 2 பேரும் எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏய் பெஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி, எத்தனை டீ போடுறாங்க. என்னைக்காவது மனைவிமார்கள் பெண்கள் நாங்கள் தான் லேடிஸ் மேல தள்ளி விட பாக்குறீங்க. நீ மேல தள்ளி விட்டீங்க. யாரா பைசல் யாரா கட்டுறது? அங்கிட்டு தள்ளி விட வேண்டியாடா. அப்படி சொல்றமா சார்? சாரி மேடம், நான் உங்களுக்கு சொல்ல புள்ளதான் வந்தேன். அதுக்கு மேல அந்த மாதிரி என்ன உள்ளாத ஆளுனா சார் அப்படி சொல்ற சொன்னதுனால விழுந்துகிட்டு கிடக்குறாங்க. நீ சார் நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது சார், அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இல்லாத இடத்துல வாழ்க்கையே இருக்காது சார். அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு பெண் எப்படி தெரியுமா சார் கொடுப்பா? பால் வண்ணம் பருவம் கண்டு மாதிரி கொடுப்பா சார். பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் விழிகள் கண்டு ஆண் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். அற்புதமா, சூப்பர்மா. உண்மையிலேயே சார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மகிழ்ச்சி பெண்களால தானே சார் குடும்ப முன்னேற்றமே கிடைக்குது. உண்மையிலே பாருங்க, நீங்க தனியா 2 வீலர்ல போங்க, காவல்துறை அன்பர் வழிமறிச்சு நிப்பாட்டுவாங்க. கண்டிப்பா நிப்பாட்டு.
ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. அப்படி என்ன மாதிரி அழகான மரியாதை, அழகான இல்ல அகலமான, என்ன மாதிரி அழகான சார், சரி சொல்லிக்க, என்ன மாதிரி மனைவிய பைக்ல ஏத்திட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை அன்பரும் வழி மறிச்சு நிறுத்த மாட்டாங்க. அப்ப ஒரு கணவனுக்கு பாதுகாப்பே மனைவி நாங்க தானே சார். உண்மைமா, நேத்து நான் பைக்ல போனோமா, நீ என்ன சைஸ், என் பொண்டாட்டி உன்னை விட டபுள் சைஸ் இருப்பா. நேத்து பைக்ல ஏத்திக்கிட்டு போறேன், பசு மேம்பாலத்துல ஏறுது, என் பைக் அதுக்கு பின்னாடியே போய் மேம்பாலத்துல ஏறுது, உரு உரு உருன்னு ஏற மாட்டேங்குது. ஏத்த மாதிரி வந்தவன் நிப்பாட்டி கேட்கறான், சார் இவ்வளவு லோடு ஏத்திக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னா, எங்கோட்டு லோடு ஐயா ஏத்த முடியாம ஏத்திக்கிட்டு தர்றேன் அப்படின்னு. வண்டியை மாத்துற ஐடியா இல்ல, வேற ஐடியா வச்சிருக்கேன், டாரஸ் வண்டி ஏத்தலாம் இருக்கேன். ஆனா உண்மையிலங்க சார், எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனும் பார்க்க முடியாது. மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கி டான்னு எந்திரிச்சிருவாரு. தெரியும் போல இருக்கு, எந்திரிச்சு என் முகத்துலதான் சார் முழிக்கணும். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி, கண்ணு தெரியாதவன் என்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னிக்குட்டிய தங்க குட்டிங்கிறான். கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல சார். கேரே பண்றது இல்ல. எங்க கூந்தலத்துக்கு முன்னாடி போட்டு பாப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன சார் என்ன இருக்கு குறைச்சிருக்கு? கூந்தல பாத்தீங்களா, பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரச்சனை மாதிரி இருக்கு. உண்மையிலே தங்க குட்டினோனா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு, யாத்தான் டெய்லி காலையில 7 மணிக்கு ஏ முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு சார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பே இருட்டாயிருக்கு, நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு. ஹலோ, என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது, ஒரு மனைவி என்னால, ஒரு பெண் என்னால விடியுது சார். உண்மையிலே குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருக்கு சார். அத தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும். எப்படி? மறந்து விட்டால் கேளடா கண்ணா, நான் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கல்லை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. பின் சோறுட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கைதான் குடும்பத்தின் பொறுப்பான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. உண்மையிலே இப்ப நான் தீர்ப்பு சொல்லணும். நான் தீர்ப்பு முடிந்தவுடன் மிகப்பெரிய ஒரு உச்ச சுதியில பாடக்கூடிய ஒரு முருகன் பாடலை மஞ்சுநாதன் பாட இருக்கிறார். அவரு சிங்கானத்தோடு பாடக்கூடியவர். அதை நீங்கள் நிறைவாக கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த பாடலைத்தான் இப்பொழுது யூடியூப்பில் தேடிக்கொண்டிருக்கிறார். குடும்பத்தின் மன மகிழ்ச்சி, மன நிறைவு பெறுவதற்கு காரணம் ஆண்களின் உழைப்பா, பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்கள் உழைக்கிறோம், பெண்கள்கிட்ட பொறுப்பு இல்லையே, பெண்களிடம் என்ன பொறுப்பு இருக்கிறது? அவங்க கேட்கிற கேள்வி நியாயமா தெரியுது. உண்மையிலே ஒரு ஆணின் உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு என்பதை இதே மேடையிலே இந்த பகுதியிலே பார்க்கலாம். ஒரு ஆண் மகன் எங்கள் இன்னைக்கு நாங்க பட்டிமன்றத்துக்கு வரும்போது இந்த கிராமத்திலேருந்து ஒரு 5 பேர் வந்துதான் எங்களை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. இங்க வந்தா அங்க அன்னதானத்துல அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் ஆண்மகன்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப இத்தனை பேர் உட்கார்ந்துருக்க இந்த சேரை எடுத்து போட்டது ஆண்கள். இவ்வளவு தூரம் உழைக்க இன்னைக்கு மிஞ்சி போனா இவங்க சொன்னாங்க, அங்க அன்னதானத்துக்கு பெண்கள் தான் பரிமாறினாங்க. ஆனா அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு எத்தனை மாசமா இந்த ஆண்மகன்கள் தன் வேலையை விட்டுவிட்டு, தன் சொந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஆலயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். வீட்டில் எவ்வளவோ திட்டு கிடைக்கும், அதையெல்லாம் தாண்டி அந்த முருகப்பெருமானுக்காக அதை செயலை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையில ஆண்மகனுடைய உழைப்பு எப்படிப்பட்டது? ஒண்ணுமில்லை நண்பர்களே, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருப்பூர் பக்கத்துல தாராபுரத்துக்கிட்டே அங்கதான் ஒரு ஸ்கூல் வேன் டிரைவரு முடிச்சிடறேன் அவ்வளவுதான், 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன், அப்புறமா நீங்க பேசிக்கிட்டு இருங்க. திருப்பூர் பக்கத்துல
தாராபுரத்துக்கிட்ட ஒரு வேன் டிரைவர், ஸ்கூல் வேன் டிரைவரு 32 பச்சிளம் குழந்தைகளை ஏத்திக்கிட்டு காலையில ஸ்கூல் பிள்ளைகளை ஏத்திட்டு வேன் ஓட்டிக்கிட்டு போறார். நடு ரோட்ல கடுமையான டிராபிக்ல மனிதனுக்கு நெஞ்சு வலி வந்துருது. அந்த டிரைவருக்கு பின்னாடி திரும்பி பார்க்கிறார். பச்சிளம் குழந்தைகள் 32 பிள்ளைகள், தன் வாழ்க்கையே தொடங்காத பிள்ளைகள், பல கனவுகளோடு வீட்டை விட்டு கிளம்பி வந்த பிள்ளைகள், வாழ்க்கையினா என்ன என்று அறியாத பிள்ளைகள், 32 பிள்ளைகள் அந்த வண்டியிலே பயணிக்கிறார்கள். பின்னாடி திரும்பி பார்க்கிறார். இவருக்கு நெஞ்சு வலி, கடுமையான வலி. தன் வலியை பொறுத்து கொண்டு இந்த 32 பிள்ளைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக 15 நிமிடம் அந்த டிராபிக்லேயே வண்டி ஓட்டி ஒரு இடம் பார்த்து ஓரம் கட்டிட்டு அப்படியே ஸ்டேரிங்ல சாயிறாரு. போய் தட்டி பார்க்கறாங்க. தன் உயிர் போய் விடுகிறது. ஒரு ஆண்மகன் 32 பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உழைப்பால் தன் உயிரை துறந்திருக்கிறான். அவனுடைய உழைப்பை இந்த சமூகம் என்ன செய்ய போகிறது? உண்மையிலே நண்பர்களே, நான் இன்று இந்த மேடையிலே வேர்வை சிந்தாமல் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த மேடையிலே நான் வேர்வை சிந்தாமல் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் என் அப்பன் சிந்திய வேர்வையால் இன்னைக்கு வேர்வை சிந்தாமல் நான் உட்கார்ந்திருக்கேன். எங்க அப்பாவுடைய உழைப்பு என்னை இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறது. நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல தினமும் பட்டிமன்றம். இப்ப நாளைக்கு கோயில்பட்டியில் பட்டிமன்றம். இப்ப முடிச்சோன்னா விடிய காலம் ஒரு 5 மணிக்கு மதுரையில் போய் இறங்கணும்னு வைங்களே, 10 ஆட்டோக்கார் வருவாங்க. சார் எங்கே போகணும், எங்கே போகணும், எங்கே போகணும்? நான் கேட்டேன், சார் நீங்கள் பகல்லையும் ஆட்டோ ஓட்டுறீங்க, இரவுல தூங்கலாம்ல, எங்க பகல்லையும் இப்படி ஆட்டோ ஓட்டி இரவுலையும் ஆட்டோ ஓட்டிங்கன்னு அந்த ஆட்டோக்கார் சொன்னாரு. சார், நாங்கள் பகல்ல ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் சாப்பிட்றதுக்காக சார். ஆனால் இரவு நேரத்தில் நாங்கள் கண் விழித்து ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் உழைத்து கொண்டிருக்கிறான். இப்ப ஒன்னும் இல்லை, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பிளைட்ல 196 பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த விமானம் ஓடுதளத்திலிருந்து மேலே எழும்புகிறது. மேலே எழும்பி பறக்க ஆரம்பித்தவுடன் விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அந்த விமானிக்கு ஒரு தகவல் வருகிறது. தொடர்ந்து விமானம் பறந்தால் தீப்பிடித்து எரிந்து வெடித்து விடும். என்ன காரணம்? இந்த விமானம் தரையிலிருந்து ஓடி மேலே எழுகின்ற பொழுது அந்த ஓடுகிற சக்கரம் மேலே எழுந்தவுடன் உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த பிளைட்ல சக்கரம் வெளியிலே இருக்கு. அப்ப தொடர்ந்து அந்த விமானம் வேகமா பறந்துச்சுன்னா அந்த சக்கரம் உராய்வு சுத்தி ஏற்பட்டு தீப்பிடித்து எரித்து வெடித்து விடும். இப்ப என்ன செய்யறது? விமானத்துல எரிபொருள் ஃபுல்லா நிரப்பப்பட்டிருக்கு. வெளிநாடு போய் சேரணும். அப்போ ஃபுல்லா அதுல பெட்ரோல் இருக்கு. விமானிக்கு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஒரு தகவல் கொடுக்கப்படுகிறது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கீழே இறங்கினா வெடிச்சிரும். ஏன்னா கீழே இறங்கினா பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு, வெடிச்சிரும். தொடர்ந்து பயணிச்சு வேகமா பிளைட் ஸ்பீடா போனாலும் தீப்பிடிச்சு வெடிச்சிரும். என்ன பண்றது? அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. அந்த பெட்ரோல் தீருகிற வரை திருச்சி மாநகரையே மெதுவாக சுற்றி கொண்டே இருக்கிறார். நண்பர்களே, அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல. இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் லட்சாதிபதிகள் அல்ல, தொழில் அதிபர்கள் அல்ல. இந்த விமானத்தில் பயணம் செய்த 196 பேரும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள். வெளிநாட்டிலே தான் வேலை பார்த்து தனக்கு திருமணமாக வேண்டுமே, தன் சகோதரிக்கு திருமணமாக வேண்டுமே, தன் தாய் தகப்பனுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று வேலைக்காக சென்ற இளைஞர்கள். அந்த விமானி நினைத்திருந்தால் தனக்கு கொடுக்கப்பட்ட அவசர வழியிலே தனக்கு கொடுக்கப்பட்ட பாராசூட்டில் குதித்து அவர் உயிரை காப்பாற்றி இருக்கலாம். அவர் அப்படி செய்யவில்லை. 196 இளைஞர்கள் கனவுகளோடு வெளிநாட்டுக்கு செல்கிறார்களே என்று யோசித்து தன் உயிரை துச்சமென மதித்து அந்த திருச்சியையே பெட்ரோல் தீருகிற வரை சுத்தி கொண்டே இருக்கிறார். அதில் சிறப்பு என்னவென்றால், உள்ளே பயணம் செய்கிற 196 பேருக்கும் இந்த விமானத்தில் இந்த கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரிவிக்கப்படவில்லை. அவர்களுக்கு இந்த தகவல் உடனே கொடுத்திருந்தால் அவர்கள் ஐயோ நாம் சாகப் போகிறோமே என்று அங்கு எங்கும் ஓடி அந்த பிளைட்டே கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. விமானி தான் மனதுக்குள்ளே அவற்றையும் வைத்துக்கொண்டு திருச்சியையே சுற்றி பெட்ரோல் தீருகிற நேரத்தில்
தரையிறக்கி 196 பேரின் உயிரை ஒரு மனிதன் காப்பாற்றி இருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது? நண்பர்களே, இப்படி ஆண்களுடைய உழைப்பு இருக்கிறது. ஆக இப்படி உழைக்கிற ஆண்களுக்கு நான் தீர்ப்பு சொல்லாமல் இருக்க முடியாது. உண்மையிலே ஆண்களுடைய உழைப்புத்தான் காரணம் என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. இது ரெண்டு கடுமையான கோபம். அது கோபத்துல என்ன பண்ணும் தெரியாது, குப்புற வந்து எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கும். இது அப்படி கிடையாது, எட்டிக்குட்டி அடிக்கக்கூடிய ஆள், அந்த அளவுக்கு கோபக்கார பிள்ளை. இதெல்லாம் அடிச்சு அடியில அன்னைக்கெல்லாம் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? உச்சே அறதான்டா தூக்கத்துல இதே அடிச்சுக்கிருச்சு வக்குன்னு. அப்ப பெண்களுடைய பொறுப்புனா என்னன்னு பாக்கணும்ல. ஒண்ணு இல்ல, இப்ப பட்டிமன்றம் முடியும், நான் ஒரு 2 நிமிஷத்துல முடிப்பேன். அப்படியே திண்டுக்கல் போனா திண்டுக்கல்ல தேவகோட்டை சர்ன்னு போய் 3:30 மணிக்கு போய் வீட்டுல இறங்குவேன். காலிங் பில் அடிப்பேன், மனைவி கதவை திறப்பா. வாங்க மகாராஜா, கொங்கு மண்டலம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்துச்சுனாகப்பா? போய் படுறா, தினம் பையக்கிட்டு ஊர் சுத்திடா, ஊர் சுத்தி போல. அதே ஒரு ஊர் சுத்தி, நீ ஒரு ஊர் சுத்தி, 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்திடலாம். இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்துச்சுன்னு வச்சுக்கல, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீன்னு கேப்பா. என்னன்னு தெரியலமா, என்னால் சரியா பேச முடியலமா, உமானத்தை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இது பண்ணிட்டாமா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியா, நாளைக்கே கோயில் பட்டியில் பட்டிமன்றம் இருக்குப்பா. வாழ்க்கையில் நான் தோற்று புகின்ற பொழுது என்னை தேற்றுவது ஒரு பெண் என்ற பெண்ணிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு. நம்ம தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டம் ஆயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், நொடிச்சு போயிடுறோம். வீட்டில் போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றினவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? கண் கலங்கி நிற்கும் போது அது பெத்த தாய் ஒடியாந்து கேப்பா, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, என்னன்னு தெரியலையம்மா, தொழில எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனம்மா, எப்படிம்மா என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு கண் கலங்கும் போது இந்த பெத்த தாய் தான் கையில் கழுத்தில் கிடக்கிற கழட்டி கொடுத்து தான் சிறுபாடு சேர்த்து வச்சு இந்த பணத்தை கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கடான் நம்மளுக்காக ஒரு ஆறுதலை சொல்லக்கூடிய பொறுப்பானவள் நாம் பெற்ற தாய் என்பதை மறக்க முடியாது. அவளும் ஒரு பெண். மேலே நண்பர்களே, பெண் பிள்ளைகளை பெற்ற ஆண்மகனுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள். வீட்டில் போய் அம்மா தலைவலின்னு எங்கள் அம்மா ஒடியாந்து ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க. அம்மா தலைவலின்னா என் மனைவி ஒரு தைலத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தர வேணாம், என் மனைவி தைலம் தர வேணாம். என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால இங்கேயாப்பா தலைவலிக்கு கையை வச்சா சரியா போயிருமே, எந்த பணத்தை கொண்டு வாங்க முடியாது. உண்மையிலே நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், மனைவி என்ற பெண்ணை நிறைய கிண்டல் பண்ணோம். உண்மையிலே நண்பர்களே, ஒன்று சொல்லுகிறேன், மனைவி என்ற பெண் வீட்டில் இருக்கிற வரைதான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய், மனைவி இல்லைன்னா திண்ணையில் தான் பாய். நாங்கள் நிறைய கேள்வி பண்ணோம். மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? மனைவியினுடைய பொறுப்பை யாரிடம் கேட்க வேண்டியதுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னங்கிறது தெரியும். இப்போ ஆண்களுடைய உழைப்பும் இருக்கிறது, பெண்களின் பொறுப்பும் இருக்கிறது. எப்படி தீர்ப்பு சொல்றது? ஒரு பாடல் தான் இதற்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கோடி என்ன கோடி கூறம்மா, கட்டழகே கேளம்மா, காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடும், ஒன்ன விட்டு ஒண்ணு விரிச்சா என்னவாக எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓட. நண்பர்களே, குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடையாது. அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடைக்காது. இந்த கொங்கு மண்டலத்திலே
அனைத்து குடும்பங்களும் மகிழ்ச்சியாக செல்கிறது என்று சொன்னால் உழைக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் நன்றாக இருக்கிற காரணத்தால் தான் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களும் பெண்களும் இருவரும் சமமாக போக வேண்டும் என்பதுதான் தீர்ப்பாக சொல்லி நிறைவு செய்கிறோம். இதோ மிகப்பெரிய பாடலை தர வருகிறார் இசை ஜாம்பவான் மஞ்சுநாதன் அவர்கள். கந்த கடவனே கதிர்முகவேலனே எட்டு குடிமுருகனே சோலை குமாரனே வளமுதிர் சோலையே காத்த கந்தர் வேளா அறிவோம் நன்றாக குருவே வழி தொட அறியோம் சொன்னாரே நம்மதோர அறிவோம் நன்றாக குருவே வழி தொட அறியோம் சொன்னாரே நம்மதோர முந்தி முந்தி வர முக்கண்ணனார் மகன் கந்தருமே வந்து வாரும் ஐயா வேட்டைக்கு போன கூவுது பார்மையில் கூவுது பார்மையில் கூவுது பார்மையில் கூவுது பார்மையில் கோட்டமதில் ஏறி கூவுது பார் வேட்டைக்கு போன சுப்பிரமணியர் கோட்டைக்கு வர சொல்லி கூவுது பார் அறிவோ நன்றாக குருவே வழிதொட அறியும் சொன்னாரே நம்மதோர தேக்க பலகைய தேர் நல்லது தேர் நல்லது தேக்க பலகைய தேர் நல்லது தேரேறி வரார நம்மதோர பாக்கு பலகையில் பல்லாக்கோல் உண்டு பண்ணி பாக்கு பலகையில பல்லாக்கோல் உண்டு பண்ணி பல்லாக்கி ஏறி வாராரையா அறிவோ நன்றாக குருவே வழி தொட அறியும் சொன்னாரே நம்மதோர பாலல காவடி பாலுத காவடி பன்னீர் காவடி பாலாலே காவடி பன்னீர் காவடி தேவலு காவடி தெந்தோதையா எனக்கு வேணும்னு எனக்கு தல்ல வேணும்னு எனக்கு வேணும்னு எனக்கு தல்ல வேணும் எனக்கு வேணும்னு எனக்கு தல்ல வேணும் கட்டி பிடிச்சாளா வள்ளியம்மா அறிவோ நன்றாக குருவே வழித்தோட அறிவோ நல்லாக குருவே வழித்தோட அறியும் சொன்னாரே நம்மதோர முருகனுக்கு அரோஹரா பந்தவே முருகனுக்கு அரோஹரா ஞானவே முருகனுக்கு அரோஹரா ஆயிரம் பேருமே எங்கே கூடுதுக எங்கேது கூடு ஆயிரம் பேருமே எங்கேது கூடுக சென்னூர் வாசலிலே அத்தரும் பன்னீர் எங்கே மணக்குது அத்தரும் பன்னீர் எங்கே மணக்குது சிவமல கோயில் வாசலிலே அறிவோ நன்றாக குருவே வழித்தோட அறிவோ நன்றாக குருவே வழித்தோட அறியும் சொன்னாரே நம்மதோர அறியுன்னு சொன்னாரே நம்மதோர எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க அரஹரா என்று சொன்னார் ஒரு நாளும் குறையில்லை அரஹரா என்று சொன்னார் ஒரு நாளும் யமன் இல்லை அரஹரா என்று சொன்னார் ஒரு நாளும் பிடி இல்லை சிவன்மலை ஆண்டவனுக்கு அரஹரா சோமலைநாதனுக்கு அரஹரா அரோஹரா வீரகுமார சாமிக்கு அரஹரா அரோஹரா நன்றி வணக்கம்.
மீண்டும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வாங்கி தந்த என் அருமை சகோதரி சித்ரா அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒருக்கா சொல்லிக்கிறோம். கொல்ல பிரிப்பட்டா இன்னைக்கு கூட வாரதுக்கு அவை மருமகனும் மகளும் வெளிநாடு ட்ரிப்பு போனதுனால வர முடியாத சூழ்நிலையா போச்சு. அதனால வர முடியாத சூழ்நிலைக்காக உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க சொன்னேன் எங்க அக்கா சித்ரா. ஆகையினால் அவள் சார்பாக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது எங்கள் யூடியூப் நிறுவனத்தினுடைய ப்ரொப்ரேட்டர் என் அருமை மாப்பிள்ளை மாடகுல செல்வன் கிருஷ்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டமாக நம் குத்துலப்பியிலே பிறந்தநாள் கேக்கானது வெட்டப்படுகிறது. ஏய் வாடா மாப்பிள்ளை. சின்ன பசங்க யாரா இருக்கிறீங்களா? வா இது ஆப்பிள் போன் லெடு. ஆப்பிள் போன் கொட்டார குர்ரா உங்களுக்கு ஏறுற மாப்பிள்ளை. வாடா மேல வாடா. ஏன் அங்க இருந்த வியூ கிடைக்குமா? அப்ப இங்க இருந்த வியூ கிடைக்குமா மாடா? அப்படியா மாப்பிள்ளை? கீழே இருந்து எடுத்தது நல்லா இருக்குமாப்பா. இந்த வருஷம் நம்ம குத்துலப்பியில பிறந்தநாள் கொண்டாடுறவே அடுத்த வருஷம் பொண்டாட்டியோட கொண்டாடணும். நல்லா கொஞ்சம் வாழ்த்துங்க. பாவ அவனும் பாவ பொண்ணு தொலா வர சிக்கமானுங்குது. 25 ஆச்சு. கண்ணால் முடிச்சு 2 உள்ள பக்க வயசு இது. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், எங்க கிருஷ்ணாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாண்டு. முதல் மகராசனு கூட்டுறா. ஆமா பெரிய மாமனு கூட்டிட்டு தான் சின்ன மாமனுக்கு. ஆமா அவ்வளவுதான். மாப்பிள்ள அங்க பாருடா. ஏய் திரும்ப இங்க பாரு. இந்த பக்கம் பாரு. எடுத்துட்டீங்களா? எடுக்கலையா? குழந்தை கொடுங்கடா.